2.5 நாழிகை சாதனம். தொடர்ச்சியாக மூன்றாவதாக தாம் அறை என்ற ஒரு சொல்லில் இது விளக்கப்படுகின்றது. நாம் அறை அதாவது ஜீவான்மா பாதி, தாம் அறை அது பரமான்மா பாதி. நான் என்பது நமது பாதியாக ஆணவ அகையிருளாக இருப்பறியா நிலையில் அதாவது சத்த நிலையில் இருக்கின்றது. அதோடு மறுபாதி தான் ஆகியது கடவுள் நிலையாகவும் இது உள்ளொளி என்றும் அருளொளி என்றும் போற்றப்படுகிறது. ஆக தாமரை அறை ப்ளஸ் அறை ஈக்குவல் 1 என்கின்ற அருட்ஜோதி கடவுளான்மாவாகவே உள்ளது. இதில் இருநிலை பாதி ஒளிநிலை பாதி. இதைத்தான் வள்ளல் பெருமான் பாதி இரவில் எழுந்தருளி பாவி என எழுப்பி அருட்சோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடம் செய் பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்கின்றார். இதைத்தான் அருணகிரிநாத பெருமான் சரணகமலாலயத்தை அரை நிமிடம் என்கின்றார். சரணகமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி பவ வினையிலே செனித்த தமிழன் மிடியால் மயக்கம் உருவேனோ என்கின்றார். ஒருவன் ஒரு நாளைக்கு 2.5 நாழிகை தூக்கம் பழக்கம் செய்வானாகில் அவன் 1000 வருடம் ஜீவித்திருப்பான் என்கின்றார். இங்கே 1000 வருடம் என்பது தாய் என்கின்ற தாய் என்ற எழுத்து 1000 குறிக்கிறது. தகராகாச வான் பெருவெளியனும் ஞான தேகியாய் 1000 இதழ் அருட்ஜோதி அருவத்தாமரையாக சிறநடுவில் என்றும் அழியாத ஞானமாகி அகவடிவில் ஜீவித்திருப்பான் என்பது. இங்கு 2.5 நாழிகை தூக்கம் என்பது முன் 2.5 ஆகிய சாதனத்தையே குறிக்கின்றது. தயவு. நன்றி. சுவாமி சரவணானந்தா.